நான் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஜ் ப்ரிவ்யூ சாப்டர் 6ல் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பேஜ் ப்ரிவ்யூ செட்டிங்ஸ் பிரிண்டர் அண்டு பிரிண்டிங் ஏ டாக்குமெண்ட்ஸ். நம்ம பேஜ் ப்ரிவ்யூ எப்படி பண்ணோம், எப்படி பிரிண்டர் வந்து செட்டிங்ஸ் பண்ணோம், டாக்குமெண்ட் பிரிண்டருடைய பிரிண்டிங் டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட் எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ த டாக்குமெண்ட்ஸ் டு பி பிரிண்டட். நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து ப்ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்கா, மார்ஜின்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக பிரிண்ட் ஆகுமா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதான் ப்ரிவ்யூ த டாக்குமெண்ட் டு பிரிண்டட். ஸோ இட் இஸ் எ குட் ப்ராக்டிஸ். இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ். ஏன்னா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செக் பண்ணி பிரிண்ட் பண்ணால் நல்லது. ஸோ இட் இஸ் ஏ குட் ப்ராக்டிஸ் டு ப்ரிவ்யூ. இது வந்து இட் இஸ் ஏ குட் ப்ராக்டிஸ் டு ப்ரிவ்யூ த டாக்குமெண்ட். நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ப்ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து நம்ம டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கா நம்ம பார்த்துக்கலாம். பிரிண்ட் பண்ணிவிட்டு அது மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து மார்ஜின் விட்டு வெளியே வந்திருக்கு, திரும்ப நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி நம்ம திரும்ப பிரிண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு வர நம்ம வந்து ப்ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ பார்க்கணும். ப்ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய் பார்த்தோம் அப்படின்னா பேஜெலாம் கரெக்டாக இருக்கா, மார்ஜின்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். பிஃபோர் டேக்கிங் த பிரிண்ட் அவுட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரிவ்யூ பார்க்குறது வந்து குட் ப்ராக்டிஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ எப்படி நம்ம வந்து ப்ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட் டு ப்ரிவ்யூ த டாக்குமெண்ட். ஸோ இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளிக் ஃபைலில் போயிட்டு பேஜ் ப்ரிவ்யூ. ஸோ நம்ம எந்த மெனுவை கிளிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைலில் போயிட்டு பேஜ் ப்ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். யூ கோ டு ஃபைல் மெனு, ஃபைலில் போயிட்டு என்ன கிளிக் பண்ணணும், பேஜ் ப்ரிவ்யூ அப்படின்னு கிளிக் பண்ணணும். ஆர் கிளிக் பேஜ் ப்ரிவ்யூ ஐகான், அல்லது பேஜ் ப்ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணணும். ஆனால் கிளிக் பண்ணணும் பேஜ் ப்ரிவ்யூ ஐக்கானை கிளிக் பண்ணணும். த ரைட்டர் டிஸ்பிளே த பேஜ் ப்ரிவ்யூ டூல்பார். பேஜ் ப்ரிவ்யூ டூல்பார் இருக்குது, அதை வந்து டிஸ்பிளே பண்ணணும். ரைட்டர் வந்து என்ன பண்ணணும், பேஜ் ப்ரிவ்யூ டூல்பார் இருக்குது, அந்த பேஜ் ப்ரிவ்யூ டூல்பார் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ணணும்னா ஃபைலில் போயிட்டு பேஜ் ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுத்தா அதையும் கிளிக் பண்ணலாம், அல்லது பேஜ் ப்ரிவ்யூ ஐகான், அது வந்து பேஜ் ப்ரிவ்யூ இந்த டூல் பாரில் இருக்கும், அந்த ஐக்கானை நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ப்ரிவ்யூ டூல் பார் கிளிக் மல்டிபிள் பேஜ் ஐகான் டு டிஸ்பிளே த மல்டிபிள் பேஜ். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பேஜ் ப்ரிவ்யூ டூல் பார் இருக்கு இல்லையா, அது வந்து மல்டிபிள் பேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணணும். டு டிஸ்பிளே மல்டிபிள் பேஜஸ். ஸோ மல்டிபிள் பேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணணும். சரி, ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்டிபிள் பேஜ் வந்து இருக்கும் ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னா மல்டிபிள் பேஜ் இருக்கும். அந்த மல்டிபிள் பேஜையே நம்ம வந்து பேஜ் ப்ரிவ்யூ பார்க்கணும். அது நம்ம வந்து மல்டிபிள் பேஜை வந்து கரெக்டாக இருக்கா இல்லைன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டு க்ளோஸ் த ப்ரிவ்யூ என்ன பண்ணோம், க்ளோஸ் பண்ணிடணும். ப்ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். டு க்ளோஸ் த ப்ரிவ்யூ கிளிக் க்ளோஸ் ப்ரிவ்யூ பட்டன். நம்ம வந்து ப்ரிவ்யூ வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த பட்டனை கிளிக் பண்ணோம், க்ளோஸ் ப்ரிவ்யூ பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். இதுதான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பேஜ் ப்ரிவ்யூ பார்க்குறதுக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து செட்டிங் த பிரிண்டர் அண்ட் பிரிண்டிங். பிரிண்டரை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கேன், பிரிண்டருக்கு வந்து செட்டிங்ஸ் இருக்குது. நம்ம எப்படி ஃபோனில் வந்து செட்டிங்ஸ்லாம் இருக்கோ அது மாதிரி நம்ம வந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய பிரிண்டருக்கு வந்து செட்டிங்ஸ் இருக்கும். அதில் அது எப்படி செட்டிங்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா செட்டிங் த பிரிண்டர் பிரிண்டிங். த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் டு சேஞ்ச் த பிரிண்டர் செட்டிங்ஸ். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, ஹவ் வில் யூ சேஞ்ச் த பிரிண்டர் செட்டிங்ஸ். நம்ம வந்து பிரிண்டர் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளிக் ஃபைலில் போயிட்டு பிரிண்ட் ஆர் Ctrl+P
விச் கமாண்ட் இஸ் யூஸ் டு பிரிண்ட் த டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன வேணும், ஃபைலில் போயிட்டு பிரிண்ட்டு அல்லது ஷார்ட்கட் கீ என்ன பிரிண்ட் பண்ணுறதுக்கு Ctrl+P ஆர் பிரிண்ட் ஃபைல் ஐகான் விச் ஓப்பன் த பிரிண்ட் டைலாக் பாக்ஸ். பிரிண்ட்டு டைலாக் பாக்ஸ். ஸோ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது. ஒன்று நம்ம ஃபைல் மெனுவில் போயிட்டு பிரிண்ட்டுன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+P. ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, ஷார்ட்கட் கீ ஃபார் பிரிண்டிங் த டாக்குமெண்ட். நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா Ctrl+P. ஸோ எந்த ஐக்கானை கிளிக் பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னா பிரிண்ட்டு ஃபைல் ஐக்கான். ஸோ நம்ம அதெல்லாம் கிளிக் பண்ணால் என்ன ஆகும், பிரிண்ட் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபைலில் போயிட்டு பிரிண்ட் கொடுத்தாலும் பிரிண்ட் டைலாக் பாக்ஸ் வரும். Ctrl+P கொடுத்தாலும் பிரிண்ட் டைலாக் பாக்ஸ் வரும். பிரிண்ட் ஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணாலும் பிரிண்ட் டைலாக் பாக்ஸ் வரும். ஸோ இந்த டைலாக் பாக்ஸ் பேர் தான் வந்து பிரிண்ட் டைலாக் பாக்ஸ். இந்த டைலாக் பாக்ஸ் பேர் என்னது, பிரிண்ட்டு டைலாக் பாக்ஸ். சரி, ஓகே. இதில் வந்து கிளிக் ஜென்ரல் டேப். கிளிக் ஜென்ரல் டேப். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கா. பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, இந்த இதுதான் வந்து ஜென்ரல் டேப். ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரல் டேப் வந்து என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். அடுத்து செலக்ட் த ரிக்வயர்ட் பிரிண்டர். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செலக்ட் த ரிக்வயர்ட் பிரிண்டர் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் பிரிண்டர்ஸ். புரியுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பிரிண்டரில் வந்து நமக்கு வேணுங்கிற ஒரு பிரிண்டர் வந்து என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் த ரிக்வயர்டு பிரிண்டர் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் பிரிண்டர்ஸ். அடுத்தது அண்டர் ரேஞ்ச் அண்டு காப்பீஸ். ரேஞ்ச் அண்டு காப்பீஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேஞ்ச் அண்டு காப்பீஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரேஞ்ச் அண்டு காப்பீஸ். அது வந்து காப்பி செக்ஷன் இருக்குது. ரேஞ்ச் அண்டு காப்பி செக்ஷன். செலக்ட் ஆல் பேஜ் ஆப்ஷன் டு பிரிண்ட் ஆல் தி பேஜஸ். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் பேஜுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் டு பிரிண்ட் ஆல் தி பேஜஸ். ஸோ எல்லா பேஜும் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல் பேஜ் அப்படிங்கிறத கொடுக்கணும். Select the page option to specify the particular page or page range. Select the page option. இது பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து print all the pages. So select the page option to specify the particular page or page range. நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பேஜை மட்டும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பேஜ் ஆப்ஷனில் போய்ட்டு கிளிக் பண்ணணும். நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பேஜை வந்து கிளிக் பண்ணுறதுக்கு அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பேஜ் ஆப்ஷனில் போய்ட்டு ஒரு பர்டிகுலர் பேஜ் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். ஸ்பெசிஃபை த நம்பர் ஆஃப் காப்பீஸ் யூஸிங் ஸ்பின் ஏரோ. ஸ்பெசிஃபை த நம்பர் ஆஃப் காப்பீஸ் யூஸிங் ஸ்பின் ஏரோ. நம்பர் ஆஃப் காப்பீஸ் எத்தனை அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். அதில் நம்பர் ஆஃப் காப்பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்பர் ஆஃப் காப்பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருக்குது. எத்தனை காப்பீஸ், ஒரு காப்பியா, 2 காப்பியா, 3 காப்பி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் காப்பீஸ் யூஸிங் இந்த ஸ்பின்னரை யூஸ் பண்ணிங்கன்னா. கிளிக் பிரிண்ட் ஐக்கான். கிளிக் பிரிண்ட் ஐக்கான். பிரிண்ட்னு ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, அந்த ஐக்கானை கிளிக். பிரிண்ட் பட்டன். கிளிக் பிரிண்ட் பட்டன். பிரிண்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். இன்னும் என்ன ஆகும், பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து இதுதான் வந்து பிரிண்டருடைய செட்டிங்ஸ். அதான் நம்ம இப்படி தான் பிரிண்ட் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, பிரிண்டருடைய செட்டிங்ஸ்லாம் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் இது. ஸோ நம்ம இந்த 6 ஸ்டெப்ஸ் எழுதணும். ஒரு 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஹவ் வில் யூ சேஞ்ச் த பிரிண்டர் செட்டிங்ஸ், இது எல்லாமே வந்து கேட்பாங்க அதெல்லாம். ஸோ பேஜ் ப்ரிவியூ எப்படி பார்க்கணும், பிரிண்டருடைய செட்டிங்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, ஃபைலில் போயிட்டு பிரிண்ட்டு. ஷார்ட்கட் கீ கேட்டாங்கன்னா Ctrl+P. ஐக்கான் கேட்டாங்கன்னா பிரிண்ட்டு ஃபைல் ஐக்கான். ஆல் பேஜ் அப்படின்னு கொடுத்தோம்னா எல்லா பேஜும் பிரிண்ட் பண்ணணும். பர்டிகுலர் பேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பேஜ். எத்தனை காப்பி வேணுங்கிறது நம்பர் ஆஃப் காப்பீஸ் கொடுக்கணும். லாஸ்ட்டாக பிரிண்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணது. இந்த 6 ஸ்டெப்ஸ் எதுனா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜென்ரல் ஒரு டேப் இருக்கு இல்லையா, அந்த டேப்பை போய் கிளிக் பண்ணணும்.
அதில் தான் நம்ம வந்து பிரிண்ட்டு லிஸ்ட் ஆஃப் பிரிண்ட், அது கீழே லிஸ்ட் ஆஃப் பிரிண்ட் வரும், அப்புறம் ரேஞ்ச் வரும். அதில் வந்து ஆல் பேஜா இல்லை பேஜா அல்லது நம்பர் ஆஃப் காப்பீஸ் எத்தனை, அப்புறம் நம்ம வந்து பிரிண்ட்டு. ஸோ இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் தரணும். நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேஜ் ப்ரிவியூ பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்லது. பேஜ் ப்ரிவியூ பார்க்கணும்.